இப்போ இந்த பெண்கள் வந்து டாலர் போடுவாங்க சார். இந்த பெண்கள் டாலர் போடும்போது, அந்த டாலர்ல வந்து குர்ஆனுடைய வசனத்த அப்படி போட்டு போடலாமா சார்? அதான் சில பேர் அப்படி வச்சுருக்காங்க. அதாவது சில இடங்கள்ல குர்ஆன் வசனத்தையே வச்சு போனாங்க. இல்லாட்டி வெறும் இறைவனுடைய திருநாமம் திருநாம அல்லாங்கிற அந்த திருநாமம் திருநாமம் வச்சிருப்பாங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு திருநாமங்களை பதிச்சு வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த ஆயத்துல் குர்சி போன்ற சின்னதா ஒரு போட்டு வச்சு வசனங்கள் ஒரு பாதுகாப்பு கொண்டு அப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பதியப்பட்ட அந்த டாலரை தங்க அணிகளான போடலாமாங்கிறது ஒரு கேள்வி. இதில் 2 விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஆயத்துக்கு பின்னால் பார்க்கலாம். அல்லாங்கிற திருநாமம் அதில் அது பொறிச்சிருக்கிறாங்க. இப்போது பதிச்சை பற்றி பிரச்சனை கிடையாது, இவங்க போடுற பற்றியும் பிரச்சனை கிடையாது. இவங்க எப்போல்லாம் டாய்லெட்டுக்கு போகிறாங்களோ அந்த நகையை கழட்டி வச்சு தான் போகணும். ஏன் அல்லாங்கிற வார்த்தை அதில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தில் அல்லாங்கிற வார்த்தை இருந்ததுனால கழட்டி வச்சு தான் டாய்லெட் போனாங்க. அதே போல் இவங்க செய்யணும். அல்லாங்கிற வார்த்தையை ஏன் பொறிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படி நம்ம சொல்ல மாட்டோம், பொறிச்சு வைங்க. ஆனால் இந்த சட்டத்தை பேணணும், போட்டுக்கிட்டே போகக்கூடாது. ஒன்று சரி, இது வந்து அல்லாங்கிற வார்த்தை மட்டும் உள்ளது. ஆயத்தாக இருந்தால் ஆயத்துல் குர்சி போட்ட ஆயத்தாக இருக்குது, ஏதாவது ஒரு சூறா சின்ன சூறா அதை பதிச்சிருக்கான்னு வைங்க. இப்போ தனி சட்டம், டாய்லெட்டுக்கு மட்டுமல்ல, இவங்க எப்போதுமே ஒதுவோடு இருக்க முடியுமா? ஏன்னா குர்ஆனை வந்து ஒதுவோட தானே தொடணும், எப்போதும் ஒதுவோடு இருக்க முடியாது இவங்க. அதனால் ஆயத்து பதிவு பண்ணுறது விட்டுறணும், அது பண்ணவே கூடாது. ஏன்னா குர்ஆனை ஒதுவோடான்னு தொடரும்னு சொல்லியிருக்கிறோம். குர்ஆன்னா முழு குர்ஆனுக்கு தான் அந்த சட்டம் நினச்சிடக்கூடாது. ஒரு ஆயத்து இருந்தாலும் அந்த சட்டம் வந்துடும். ஒரு ஆயத்து அதில் இருக்குது. இவங்க எப்போதும் ஒதுவோட இருந்தால் போட்டிருக்கலாம், ஒது இல்லைன்னா கழட்டி வச்சிடணும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒதுவோடு இருக்கும் மட்டும் போடுவேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாக்கா பதித்து வச்சுக்கிட்டோம். இல்லைங்க சாத்தியம் பண்ண இல்லைங்கன்னா ஆயத்தை பதிவு பண்ணுறது விட்டுருக்கட்டும்.